தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பரென்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வாழ்க்கை நிறைய நேரங்களில் இதிகாசங்கள் புராணங்களுக்கு சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இதிகாசங்கள் புராணங்கள் சம்பந்தப்பட்டது தான். ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையை யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு கதாபாத்திரம் நடிச்சிட்டு போயிட்டாங்க, வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதே கதாபாத்திரத்தில் நமக்கு வாழ்க்கை நடக்குது. என்ன ஒன்றே ஒன்று, அந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்த அந்த காலமும் அந்த ஸ்க்ரீனும் மட்டும்தான் மாறி இருக்கு, மற்றபடி எதுவுமே மாறல. கர்ணன் இருந்தான், துரியோதனன் இருந்தான், ராமன் இருந்தான், ராவணன் இருந்தான், கிருஷ்ணன் இருந்தான். அப்படின்னா அதே கதாபாத்திரத்தில் ஒவ்வொருத்தவங்க இருக்கிறோம். ஆனால் என்ன ஒன்று, காடுகளம் மாறி இருக்கிறது, நம்மளுடைய களம் மாறி இருக்கிறது. நாம் யாரும் இன்னும் மாறலை. நம்ம எல்லாம் ஏற்கனவே ஒரு பிறவி எடுத்தவர்கள் தான் இந்த பிறவியில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பிறவியை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்குது. ஆனால் நம்ம மனசு எதையும் தவிர்ப்பதற்கு யோசிக்குது, எதையுமே தவிர்க்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய கதாபாத்திரத்தை நம்மளால் உணர முடியல. இந்த வாழ்க்கையுடைய பயனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை அடையணும் அப்படிங்கிறது உள் மனசு ஏங்குது. பெரிய அரசியல்வாதி ஆகணும், நல்ல அமைச்சர், அரசியல்வாதி ஆகிட்டேன் சார், ரொம்ப நாள் அரசியல்வாதியாகவே இருக்கேன், அமைச்சர் ஆகணும், ரொம்ப நாள் அமைச்சராகவே இருக்கேன் சார், கூடுதல் பொறுப்பெல்லாம் எனக்கு கிடைக்கணும் சார், நான் நினைக்கிற இலாக்கா எனக்கு அமையணும். இப்படி ஒரு சிலர் நடிகர் ஆகணும் சார், நான் துணை நடிகராகவே இருந்துக்கிட்டு இருக்கேன், துணை நடிகையாகவே இருக்கிறேன், நான் நடிகை ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், இந்த கதாபாத்திரம் என் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நடிக்கணும், நான் படம் இயக்கணும், நான் படம் தயாரிக்கணும், நான் இசையமைக்கணும். ஆனால் நான் அப்போலேருந்து இங்கே கிராமங்களில் தெரிஞ்ச இடங்களில் மட்டும் என்னுடைய இசை வெளியில் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்படி எல்லா துறைகள்லையுமே படிக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்குமே பார்த்திங்கன்னா, நான் இந்த இடத்துக்கு அடையணுன்ற ஆசை, ஆர்வம், ஆனால் அது உள்ளே போக முடியல, ஏதோ ஒன்று தடுக்கிறது. அப்போ எல்லாருக்கும் ஒரு கதாபாத்திரத்தை ஆண்டவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஏற்கனவே நடித்த கதாபாத்திரத்தை தான் திருப்பி கொடுக்குறான். என்றைக்குமே பாருங்க, ராவணன் நல்லவன் தான், ரொம்ப நல்லவன், நல்ல அரசன், நல்லவன், சிவபக்தன். இது ரொம்ப முக்கியமே அதான், ரொம்ப நல்ல சிவபக்தன். அதனால தான் ராவணனை ராமனால் எதிர்க்க முடியவில்லை, சிறந்த சிவபக்தனாக இருந்ததுனால. அந்த சிவபக்த நிலையை அழித்த பிறகுதான் ராவணனை எதிர்க்க முடிஞ்சுது. அப்ப நமக்குள்ள என்னன்னா, நல்ல எண்ணங்கள் இருக்கு, நல்ல வைராக்கியம் இருக்கு. ஆனா எதையுமே நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம மனசை விட்டு தூக்கி எறிய விருப்பமே இல்லை. நம்ம முதல்ல இந்த உலகத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கையை நாம் அனைவரும் வாழ வேண்டும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் தன்மை ஏற்படணும், ஒரு தெய்வீக தன்மைன்னு அதுக்கு பேர். ஒரு தெய்வீக தன்மை ஏற்படணும். என் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, என் தோழிகளே, என் தோழர்களே, உங்கள் அனைவரிட்டும் நான் கேட்குற ஒன்றே ஒன்று, ஒரு பிறப்பில் பிறந்துட்டோம், வந்துட்டோம், மனுஷனாக பிறந்துட்டோம், ஆடு மாடு இது மாதிரிலாம் பிறக்கலை, மனுஷனாக பிறந்துட்டோம்.
எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் பிறந்திருக்கிறோம். ஏறத்தாழ நம்ம எல்லாருமே ராஜா தான், எல்லாருமே ராஜா தான். நம்மளால ஒரு சில விஷயத்தை கொடுக்க முடியும். ஆட்டுக்கு கொடுக்கலாம், மாட்டுக்கு கொடுக்கலாம், வானரங்களுக்கு கொடுக்கலாம், மனுஷாளுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ நல்ல மனசு இருக்குது நம்ம எல்லாருக்கிட்டையும். அது ஒரு சில நேரங்களில் வரும், சில நேரம் வரமாட்டேங்குது. ஆள் பார்த்து கொடுக்குறோம், ஆள் பார்த்து ஒரு வணங்கும் போது கூட குட் மார்னிங் சொல்கிறோம், ஒரு வணக்கத்தை வைக்கும்போது கூட ஆளை பார்த்து சில பேருக்கு வணக்கம் வச்சா இவனுக்கு போய் வணக்கத்தை வச்சுட்டோமே அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் உண்டு. இவனுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டோமே நினைக்கிறவங்க உண்டு. சில பேர் பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, தெருவில் கடைசியில் நிற்பாங்க. இன்னொருத்தவங்களை விட்டு நம்ம வீட்டில் பத்திரிக்கை வைப்பாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க, கல்யாண பத்திரிக்கை. அவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க. அவன் வீட்டுக்குள்ள நீனே போய் பத்திரிக்கை வச்சிரு அப்படின்வாங்க. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த குணம். அப்ப இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில வருத்தங்கள், சொல்ல முடியாத அவமானங்கள், இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா நாம் ஏதோ ஒன்றை துறப்பது கிடையாது. துறக்க வேண்டும். நம்ம ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில நம்ம இது தேவையில்லை நல்லா தெரிஞ்சே அதோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அந்த குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அந்த எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதை முதல்ல நாம தூக்கணும், முடிவு பண்ணுங்க. நம்ம கதாபாத்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த அணையை நீக்க வேண்டும். ஒரு பெரிய அணையை கட்டிட்டோம், தெரியாம கட்டிவிட்டோம், யாரும் தெரிஞ்சு கட்டலை. அந்த இதை தெய்வீக தன்மையை அடையும் பொழுதுதான் நம்ம முதல்ல நம்ம கேட்டை திறக்கலாம். அது கிடைக்காத வரைக்கும் நீங்க என்னன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க, ஊதாரித்தனமா செலவு பண்ணுவோம். காசு சம்பாதிக்கிறத விட செலவு எக்கச்சக்கமா பண்ணுவோம். கடவுள் கடைசியில கொடுத்ததுக்கு அவர் ஒன்று நினைச்சுதான் கொடுப்பார். கடவுள், உலகத்துல கடவுள் உண்டு. ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு அசைவுகளும் அவன் தான் தீர்மானம் பண்றான், நம்புங்க. ஆனா அவன் தீர்மானம் பண்ண நம்ம அதுக்கான செயல்பாடுகளை பண்றதில்லை. அவன் நிறைய பணம் கொடுப்பான், அது எதுக்காக கொடுத்தான்னு தெரியாம நம்ம செலவு பண்ணிடுவோம். அவன் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரத்தை நிப்பாட்டிடுவான். அப்போ வருத்தப்படுவோம், கஷ்டப்படுவோம், அப்புறமா யாசகமே எடுக்கிற மாதிரி வந்துடும். அப்போ ஏதோ ஒரு தெய்வீகத்தன்மை நமக்குள்ள வரல வச்சுக்கணும். அந்த தெய்வீகத்தன்மைங்கிறது நம்ம கிட்ட வரணும். அது வறண்டு போயிருக்கிறது. இந்த ஸ்பிரிச்சுவல் லிங்க்குள்ளே வாங்க, உடனே இங்கே இப்போ கேட்கலாம், தெய்வீகத்தன்மை என்னங்க? பட்டை போட்டுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, உத்திராட்ச கொட்டை போட்டுக்கிறது, நான் மாரியாத்தா கோயிலுக்கு போகிறது, காளியாத்தா கோயிலுக்கு போகிறது, கோயில கடையாக இருக்கிறது, எல்லா விரதமும் இருக்கிறது, இதுதான் தெய்வீகத்தன்மை? இல்லை, ப்ளீஸ், அது இல்லை. கலாச்சாரம் வேற, சம்பிரதாயம் வேற, சடங்குகள் வேற, தெய்வத்தன்மை வேற. இதை தான் முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கலாச்சாரம் வேற, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும், நமக்குன்னு ஒரு முறை இருக்கும், பாரம்பரியம் இருக்கும். அதை என்னைக்கும் நம்ம மாறக்கூடாது. முதல்ல அதுல தெளிவா இருக்கும். தீபாவளினா என்ன தைச்சு குளிக்கணும், அதான் நம்மளுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு. அதை மாறக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் வாழ்த்து சொல்லணும், வாழ்த்துக்கள் வாங்கணும், அதை மாற்றிக்க கூடாது. சம்பிரதாயங்கள், வெள்ளிக்கிழமையில இப்படி பூஜை பண்ணணும், செவ்வாய்க்கிழமையில இப்படி பூஜை பண்ணணும், இந்த சுவாமியை வழிபாடு பண்ணணும், பெரியவர்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணணும், சம்பிரதாயங்கள், சடங்குகள். கல்யாணம்னா இப்படி தான் பண்ணணும், குழந்தை பிறந்தா தீண்டல் காக்கணும், இறந்து போயிட்டா இத்தனை நாள் தீண்டல், சுத்தம் பார்க்கறதுன்னு பேர். சடங்குகள். ஒரு மனுஷன் முறையா சடங்குகள்லாம் பண்ணானா அவனுக்கு வியாதியே வராது, ரொம்ப நிம்மதியா இருப்பான். இது தெய்வத்தன்மை இல்லை. தெய்வத்தன்மைனா என்னன்னா தன்னை உணருதல். தன்னை உணருதல். இந்த உலகத்திலே பிரபஞ்சம் நம்மளை இயக்குது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பிரபஞ்சத்துக்கு நாம ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நம்ம நடுத்தரில் தான் நிற்கணும். நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
அதுக்கு தெய்வத்தன்மை இருந்தால் தான் இந்த ஸ்பிரிச்சுவலில் நம்ம இறங்கினா மட்டும்தான் நம்மளால் நல்ல நிலைமைக்கு வர முடியும். இதை ஆணிவேராக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நிறைய நல்ல மாற்றத்தை சந்திக்க போகுது. உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கனவுகளும் நிறைவேறப் போகுது. முதல்ல நம்ம இருக்கிட்ட ஏதோ ஒரு கெட்டது இருக்குது, ஏதோ ஒரு கெட்ட தன்மை இருக்குது, ஏதோ ஒன்று நாம் உள்ள அழுத்தி வச்சிருக்கோம். அதை தூக்கி எறிங்க. ஏதோ ஒன்றை நாம் வெறுக்க வேண்டும், துறக்க வேண்டும். அதை தூக்கிட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம், தெய்வீகத்தன்மையை அடைவோம். தினசரி காலையில் ஒரு 20 நிமிஷம், மாலையில் ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கிட்டு அபிராமி அந்தாதின்னு சொல்லுவாங்க, அந்த அந்தாதி படிங்க. 20 நிமிஷம் அந்தாதி படிங்க. 20 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம். இல்லையா 20 நிமிஷம் அமைதியாக இருங்க. தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். இனிது இனிது. நம்மளுடைய இனிமை எது தெரியுமா? நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, தனிமையாக இருப்பது. தனிமை இனியது. ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறவனுக்கு இன்னொருத்தொண்ட போய் பேசினா குழப்பம் தீராது. தனிமையாக நின்னோம்னா போதும், குழப்பம் தீர்ந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் கோவிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தன் மனமாக இருக்கட்டும், சுத்தமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தெய்வீகத்தன்மையை கொண்டு வாங்க. என் தன்னை உணருங்க. நீங்கள் உணரணும். நம்மளை நாம் உணரணும். நமக்குள்ளே எல்லாம் இருக்கு. அப்படி உணரும் போது தெய்வீகத்தன்மை எப்படி உள்ளே வரும்? என்னால் இது முடியும், நான் பார்த்துப்பேன், எனக்கு நடந்துடும், நான் நல்ல இடத்துக்கு வந்துடுவேன். அதான் என்னுடைய தன்மை. இதுதான் தப்பு, நான் இது தப்பை பண்ணிட்டு இருக்கேன், இதை நிப்பாட்டணும். இந்த இடத்துல துரோகம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அந்த துரோகத்தை இன்னையோடு நிப்பாட்டுறேன். இந்த தன்மையை கொண்டு வாங்க. உங்கள் வீட்டில் தினசரி வீட்டு பூஜை பண்ணுங்க, வீட்டை விளக்கேற்றுங்க, வீட்டை இருட்ட வச்சிடாதீங்க. இருட்டு போயிட்டுனா வீடு மனசு இருண்டு போயிடும். வீட்டில் விளக்கேற்றினா தான் மனசு வெளிச்சம் இருக்கும், நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கை வைங்க பிள்ளைகளா, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். தெய்வீகத்தன்மையை எல்லோரும் கொண்டு வருவோம். நம் மனசுக்கிட்ட இருக்கிற இருட்டையும் மனசில் இருக்கிற கெட்ட தன்மைகளையும் விரட்டி அடிப்போம். சுப செய்திகளை சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம். செய்யலாங்களா? வாழ்த்துக்கள். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை, ஐப்பசி 17ஆம் தேதி முதல் ஐப்பசி 23ஆம் தேதி வரை, மேஷராசி அன்பர்கள் கொள்கை ரீதியாக சில முடிவு எடுக்கும் நேரம். சில இடங்களில் விட்டு கொடுக்க மனம் இல்லாது விட்டு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். சரி, இது சரிபட்டு வராது அப்படின்னு ரூட்டை மாற்றி செயல்பட வேண்டிய துவங்கக்கூடிய காலம் இந்த வாரம். நாம் செய்கிறது எதுவும் மற்றவங்களுக்கு புரியக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க மேஷராசிக்காரவங்க. எதையும் கேட்டுக்குங்க, ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி செய்யுங்க. சிவன் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். ரிஷப ராசி, சில விஷயத்திற்கு நாட்களை தள்ளி போட தோன்றும். எதிர்பார்த்து சில இடங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். நம்மோடு கொஞ்சம் பேட் அண்ட் குட் ஹேபிட் இப்போ சிலருக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் பி கேர்ஃபுல். ஆமாம், காசு பணத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எதிர்கால கனவு பேச்சுகள் பற்றி பேசக்கூடிய காலம் இந்த காலம். இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பை கொடுக்கும். இன்பங்கள் பெருகி வரும், நல்லது நடக்கும். மிதுன ராசி, குறுகிய கால திட்டங்கள் இந்த வாரம் சக்சஸ் ஆகும். சின்ன சின்ன திட்டங்கள் போடுங்க, சக்சஸ் ஆகும். பணம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. சிலர் சந்திக்கும் போது திக்குமுக்காடக்கூடிய அளவுக்கு மனசு சந்தோஷமாகும். சிலர் திடீர்னு சந்திப்போம், அதில் மனசு கொஞ்சம் திக்குமுக்காடும். கொஞ்சம் குஷியான வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நடந்ததை நாம் பேசி ஒரு குறுகிய ஒரு குறும்படம் போல நம்ம வாழ்க்கையில் நடந்ததை நாமளே பேசி ஒரு குறும்படம் போட்டு
காட்டுவாங்க சில பேர். இன்னைக்கு நீ அப்படி பேசுன தெரியுமா, இன்னைக்கு அப்படி நடந்தது தெரியுமா அப்படின்னு. அதையெல்லாம் ஒரு பெருசாக்கிக்காதீங்க. பேசுறவங்க பேசட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும் அப்படி இருந்துங்க. அதுவே கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும், விலகிடும். ஈசன் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. மனசை லேசா வச்சுக்கோங்க. கடகராசி செம கலக்கலான டைம் ஆரம்பம். கடகராசிக்கு என்ன ஃப்ரீயா விடுங்கப்பா அப்படி நீங்களே மனசை எல்லார்கிட்டையும் சொல்லுவீங்க. யாரும் என்ன தொந்தரவு செய்யாதீங்க, தீர்க்கமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு எடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். மனசுக்குள்ள தைரியம் பிறந்து அசால்ட்டாக சில காரியத்தை செய்ய போறீங்க. சிலர் வார்த்தைகளால் கவர போறீங்க. ஆமாங்க, விதியை கூட நீங்கள் தள்ளி நின்று தான் பார்க்குறேன் அப்படின்னு அதுக்கு சவால் விடுவீங்க. விதி, நான் உன்னை தள்ளி நின்று தான் பார்க்குறேன், நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுது எனக்கு அப்படின்னு அதுக்கிட்டே நீங்கள் சவால் விடக்கூடிய நேரம். இப்படி சில இடைஞ்சல்காரர்கள்லாம் இருப்பாங்க. இடைஞ்சல் இல்லாமல் எவன் இருக்கிறான்? இடைஞ்சல்காரர்கள் இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் விலக்கிட்டு பாருங்க, அவங்கள விலக்கி வச்சிருங்க, ரொம்ப நல்லது. கடகராசிக்கு அழகு, அதிகார தோரணை அதிகரிக்கும், சிறப்பாக இருப்பீங்க. விநாயகர் வழிபாடு இன்னும் யோகத்தை கொடுக்கும் கடகராசிக்கு. சிம்ம ராசி, சிம்மத்தை பொறுத்தவரை ராஜாவாகவும் நீங்க தான், தளபதியாகவும் நீங்க தான். தங்க விலை ஏறும் இறங்கும், ஆனால் தங்கமான மனசு வச்ச நம்பிக்கை, நீங்கள் மனசில் நம்பிக்கை வச்சுருக்கீங்க பாருங்க, அது நிலையாக இருக்கும். கவலைப்படாதீங்க, சரியாக தான் போகிறீங்க. நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. யாருக்கிட்டையும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, கேள்விகளும் கேட்காதீங்க. யார் குழப்பினாலும் யார் கைவிட்டாலும் சிவபெருமான் உங்களை கைவிட மாட்டார், தெளிவுபடுத்துவார். சில இடங்கள்ல உங்களை இப்படி போ அப்படி போன்னு டைரக்ஷன் பண்ண போறார். இந்த வாரம் நிதானம் தேவை. பணவரவு உண்டு நிச்சயம். இந்த வாரத்தில் உங்க மனசு நினைச்ச ஒரு விஷயத்தை நடத்திடுவீங்க, நிம்மதியும் பெற போறீங்க, நல்லது நடக்கும். கன்னி ராசி, இந்த உருட்டுறவங்க மிரட்டுறவங்க இவங்களெல்லாம் எப்படி விலகுவது என்ன அப்படிங்கிற கணக்கை போடுவீங்க. எப்படி இவங்கள்ட்ட விலகிறது அப்படின்னு, என்ன என்னாலும் சரி எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உஷாரா செயல்படக்கூடிய வாரம். ஆமாங்க, ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, சற்றும் அசராதவங்க நீங்க. இந்த எதுலையுமே அசரக்கூடாது. அல்வா மாதிரி சில வாய்ப்புகள் இந்த வாரம் கண்டிப்பா வரும், மிஸ் பண்ணாதீங்க. சிலரிடம் இருந்து சில விஷயத்தை கற்றுக்கொள்வீங்க, சிவன் சில விஷயத்தை கற்றுக் கொடுப்பார், நல்லது நடக்கும் கன்னி ராசிக்கு. துலா ராசி, எப்படியோ பேசி பேசி அசராது ஒரு வழியா சில விஷயத்தை மனசுல பட்டதை முடிச்சு சக்சஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. பலர் பாராட்டுவாங்க. சில கொசு தொந்தரவு இருக்கும், கொஞ்சம் கூட கவலை வேண்டாம். கொசுன்னா சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனா அந்த கொசுவை ஆண்டவன் பார்த்துப்பான், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். புதுசா ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்போன்னு செஞ்சு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம். இனிப்பு ரொம்ப பிடிக்கும். இந்த நைட்டில் ட்ராவல் பண்ணுறது, நைட்டில் சாப்பிட்றது, இதை பற்றி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுல இந்த வாரத்தில் நடக்க போகுது. பி ஹாப்பி, என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். சிவன் உங்களுக்கு தொடர்பில் இருப்பார், நல்லதே நடக்கும். விருச்சக ராசி, நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுதுங்க. இந்த கிளைமேட் தொந்தரவு கொஞ்சம் உங்களை சொதப்பும், கொஞ்சம் பார்த்துங்க, பி கேர்ஃபுல். நம்ம உடம்பு தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அவேர்னஸாக இருங்க கிளைமேட்டுக்காக. இந்த சைனஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. மூக்கடைப்பு, தலைவலி இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. இந்த பொது விஷயத்தில் சிலர் வார்த்தைகளை உங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் விடுவாங்க, கொஞ்சம் யோசித்து பேசுங்க. உங்கள்கிட்டேருந்து சில வார்த்தைகளை வாங்கிறதுக்கெல்லாம் ஐடியா பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசித்து பேசுங்க, மாட்டிக்காதீங்க. திடீர் வேலை பணம் வந்து சேரக்கூடிய வாரம். சிவன் வழிபாடு சிறப்பு தரும் விருச்சக ராசிக்கு. தனுசு ராசிக்காரர்கள் தட்டி கொடுங்க, தட்டி கொடுத்தவர்கள் கெட்டு போக மாட்டாங்க. உங்களை கூடியிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் உங்களை உயர்த்தி பேசுவார்கள். இந்த வாரத்தில் கொஞ்சம் சில்லறத்தனமாக பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் விலகி இருங்க. உங்களுக்கு நீங்களே வழிகாட்டி கொள்ளக்கூடிய அற்புதமான வாரம். இன்னொருத்தரை நம்ப வேணாம், நமக்கு நாமளே வழிகாட்டி கொள்ளக்கூடிய, நம்ம டேலண்ட்டை தெரிஞ்சு நாமளே ஒரு புது ரூட்டை போடுங்க.
தனுசு சக்சஸாக வர போறீங்க. பொருள் வாங்கக்கூடிய நேரம். சில இடங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. பேசிட்டு பிறகு எதுவும் யோசிக்காதீங்க. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருங்க. எதற்கும் கலங்க வேண்டாம். உங்க மீது நீங்க நம்பிக்கை வைங்க. தனுசு ராசிக்காரர்களே, இது சேமிக்கும் நேரம், பலரை சேர்க்கும் நேரம். டோன்ட் ஒரி, பி ஹாப்பி. ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில். ஜாதக ரீதியாக முதல் இந்த வாரத்தில் மகர ராசிக்கு ஒரு சிறப்பான நேரம். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்க்கை நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். குடும்ப விஷயத்தில் கவனம் தேவை. வெறுத்தவர்கள், விலகியவர்கள் திடீர்னு பாசம் வந்தது போல வந்து நாடகம்லாம் ஆடுவாங்க. உஷாரா இருங்க. இந்த ஃபேமிலி சப்ஜெக்டை யாரையும் நம்பி இந்த காலத்தில் பேசாதீங்க, எதையும் சொல்லாதீங்க. முக்கியமாக காரு, பியூட்டி பார்லரு, செல்ஃபோனில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. உங்களையே மீறி சில விஷயத்தை ஓப்பன் பண்ணிடாதீங்க. டென்ஷனும் ஆகிடாதீங்க. இதில் சில டென்ஷன் ஆக்குவாங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரிலாக்ஸாக இருங்க. உண்மையிலே நம்ம ரியலாக என்ன இருக்கிறோம், எப்படி இருக்கிறோன்னு தெரிஞ்சு இருக்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், விநாயகர் துணை செய்வார், கவலைப்படாதீங்க. இக்கட்டான சூழ்நிலையில் மகரத்திற்கு விநாயகர் இந்த வாரம் துணை செய்வார். கும்பராசி, எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று ஆசை உருவாகும். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு சில இடத்தில் நாசுக்காக வெளியே வந்துடுவீங்க. அது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி குழந்தைகள் உறவில் நல்ல மாற்றம் ஏற்படும். உருப்பட மாட்டோம், லாயக்கு கிடையாது, இவர் இதெல்லாம் செட் ஆக மாட்டாரு அப்படின்னு சொன்னவங்க தலையில குட்டு விழும்படி கடவுள் சில விஷயத்தை செய்ய போறார். அப்போ உங்களுக்கு கடவுள் இந்த வாரம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறாரு. அதனால சமூகத்துல நல்ல அந்தஸ்து கும்பராசிக்கு ஏற்படும். ப்ராப்ளம் சில விஷயம் வர மாதிரி வந்து வராமே போயிடும். உங்களுடைய பலம் பிரபலமாக ஆகக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் ஏற்படுத்தும். உங்களுடைய பலம் உங்களை பிரபலமாக்குங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுனால ஸ்மால் கிஃப்ட் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சிவன் வழிபாடு சிறப்பு உண்டாக்கும். மீனராசி, மீனராசியில் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உணர்வுகளை பார்த்து வெளிப்படுத்துங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு உங்க முகத்தை பார்த்து சில பேர் தப்பா புரிஞ்சு கொள்ள நேரும். சிரிச்ச முகமா இருங்க இந்த வாரம். அதே மாதிரி கலை ஆர்வம், கல்வி ஆர்வம் ஏற்படும். சில இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதை பற்றி பேசும்போது சில நிகழ்ச்சியில் போய் பார்த்து கலந்துப்போம். ஒரு குடும்ப ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அதை பற்றியே பேசி புது தெம்பு நமக்கு வரும். இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு ஒரு புது தெம்பே உங்களுக்கு வரப்போகுதுங்க. பிஸ்னஸ் ட்ரிக்கு, ஃபேமிலி ட்ரிக்கு இதெல்லாம் இந்த வாரம் கண்டுபிடிச்சி அதில் வெற்றி பெற போகிறீங்க. ஸோ நிறைய ட்ரிக்கு தெரிய போகுது. சிறப்பாக இருக்க போகிறீங்க மீனராசிக்காரர்கள். சிவனை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை 12 ராசிகளுக்கும் ஒரு சிறப்பான வாரம். இந்த வாரத்தில் நம்மளுடைய டேலண்ட் கண்டிப்பாக வெளிப்பட போகுது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது. இந்த வாரத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக வளர்த்து கொள்ளுங்கள். சிறப்பான தருணம் ஆரம்பம். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே பகுதியில் சந்திக்கிற. இந்த வாரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்க, இந்த வாரத்தில் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, ஏதாவது தொழில் தொடங்குறீங்களா, இவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வாழ்த்துக்களுக்காக உங்களுடைய பேர், நட்சத்திரம், ராசி எழுதி உங்களுடைய பிறந்த தேதியை கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம். கல்யாண வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம், பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறோம். இந்த வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையை பெரும் அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்லதே நடக்கும். அமோகமாக இருப்பீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.